கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருக செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பொண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவி துடிக்கின்ற பொற்கொடியே புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தை போன்று அல்குலை உடைய மயில் போன்றவளை நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை பார்த்து புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையும் புனிதமாய் காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? கும்பகர்ணனும் தோற்கும் துயில் கொண்ட மங்கையை பார்த்து புற்றுக்குள் வசிக்கும் பாம்பின் படம் போன்ற அல்குலை உடையவளே, அழகு மயில் போன்றவளே என்று விழிக்கிறாள்.